வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டனால இன்னையோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன, முக்கியமான சப்போர்ட் என்ன அண்ட் எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் அப் நடந்துச்சு. அந்த கேப் அப்க்கு அப்புறம் அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டே போகுது. அதாவது இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை விட இந்த லோவஸ்ட் பாயிண்ட் அதிகமாக இருக்குது, ஹையாக இருக்குது அப்படிங்கிறனால இதுக்கு பேர் ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஷார்ட்டாக நமக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா HL அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டே நமக்கு போயிட்டே இருக்குது. அப்போ இந்த ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் புஷ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த பாசிட்டிவ் புஷ் கூட நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னையோட அதாவது நேத்தோட மார்க்கெட் வந்து நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அதாவது இங்கேருந்து மார்க்கெட் க்ரோ ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் க்ரோத்து, இந்த இடத்துல நெகட்டிவ் டவுன்ஃபால் இருக்குது. இது வந்து S&P 500ல். அப்போது நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் நேத்தோட யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து யூஎஸ் மார்க்கெட் S&P 500. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். மூணுலேயுமே மார்க்கெட் வந்து ஒரு க்ரோத் அண்ட் ஒரு லோவர் ஃபேஸ் தான் நமக்கு தெரியுது. அப்போ இந்த க்ரோத் அண்ட் டவுன் ஃபேஸ் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்றைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கலாம். அதாவது இப்படி ஒரு ப்ரைஸ் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ்லேருந்து மேலே போயிருக்கு, அதே மாதிரி இந்த ப்ரைஸ்லேருந்து கீழே வந்திருக்கு. அப்போது ஒரு க்ரோத் அண்ட் டவுன்ஃபால் இன்றைக்கி நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம யூஸ்வலாக எப்படி பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட்டில் 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த ப்ரைஸ் என்ன, இப்போதைய ப்ரைஸ் என்ன. அப்போ இப்போதைய ப்ரைஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 24,300 பக்கத்தில் இருக்குது. அதே சமயம் நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஏறக்குறைய இதே ப்ரைஸ் தான் இருந்துச்சுங்கிறத சொல்லலாம். ஏன் ஏறக்குறையன்னு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கான வித்தியாசங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. எவ்வளவு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 பாயிண்ட் தான் இருக்குது. அப்போது நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுலேருந்து ஒரு 70% தான் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா அங்கே இருக்கிற வாலடைலிட்டி, அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அதாவது நமக்கு வந்து நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா 24,379. அதே சமயம் நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,286. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 30-40 அதாவது ஒரு 80 பாயிண்ட் பக்கம் வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல 286 தான் இருக்குது. அதே சமயம் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு வந்து 100 பாயிண்ட்டே கேப் இருக்குது, 383 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஏறக்குறைய ஒரு 100 பாயிண்ட் கேப் இருக்கிறனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை வந்து இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க மேக்ஸில். ஸோ அப்படி நார்மலைஸ் பண்ணி வரும்போது நமக்கு பார்த்தோன்னா ஒரு 70% ஒரு ப்ரைஸ் தான் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது இந்த ஒரு 60 பாயிண்ட்டோட 70% தான் நமக்கு ஒரு 40லேருந்து ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் தான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் நமக்கு நிஃப்டி 50ல் பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கிருந்து ஒரு 30 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஒரு கேண்டிலோட பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்தால் கூட இந்த ப்ரைஸை தாண்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தோட ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாலடைலிட்டி நேத்தோட ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டுமே 100 பாயிண்ட் டிஃப்ரென்சஸில் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு 40 பாயிண்ட் டிஃப்ரென்சஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுனாக இல்லை. ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் இருக்குது. அப்போ இந்த கேப் டவுன் நம்ம இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு லைன் வச்சுக்கோங்க. இந்த பாட்டம், இந்த பாட்டம், இந்த பாட்டம், இந்த ஒரு 3 பாட்டம். அப்படி இல்லைன்னா இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைன் போடுங்க. இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்லேயே செல்லிங் ப்ரெஷர் அண்ட் 24,000 அப்படி இல்லைன்னா
23,750 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போய் 24,450 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது நிஃப்டி 50ல் மட்டும் கிடையாது, சென்செக்ஸ்லையும் அதே மாதிரி தான். ஸோ சென்செக்ஸில் என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி நேற்று இருந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியே நம்ம ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கணும். அப்போ இந்த லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து புஷ் டவுன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து 79,200 வரைக்கும் அழகாக புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. இந்த 79,200 வந்து இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஓகே, அப்போது இது வந்து சென்செக்ஸில். அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து இங்கேருந்து நமக்கு வந்து 57,800 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ்அப் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ 57,800 வரைக்கும் புஷ்அப் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது மூணும் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ். அண்ட் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் டவுன்ஃபால் வந்திருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு இனிஷியலாக ஒரு பாசிட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏ டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏ டேட்டாஸ் இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் அவங்களோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு புல்லிஷாக தான் இருந்திருக்காங்க நம்மளோட எஃப்ஐஐஸ். அதே மாதிரி ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ், அதாவது ப்ரோஸ்ன்னு சொல்கிற ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் புல்லிஷாக இருக்காங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் தான் ஒரு பாசிட்டிவாக ஒரு நெகட்டிவ் டவுன்ஃபால் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் டவுன்ஃபால் க்ரோத் அப்படி இருக்குங்கிறனால இன்னையோட மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போகிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மிட் டே, அதாவது வாரத்தில் எப்போயுமே ஒரு மிட் டே, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மிட் டே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் மிட் டே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் அண்ட் செல்லிங் இருக்கும். அண்ட் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் பையிங் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 2 நாளாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரத்துலேருந்து ரெக்கவரி ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யாக இருக்கட்டும், ஒரு ரெக்கவரி ஃபேஸ்க்கு அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்து நம்மளோட சென்செக்ஸ் மூணுமே வந்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி சேர்த்து வச்சு நமக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இருக்கிறனால இது அப்படியே இன்னைக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது. என்ன தான் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தாலும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி போகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது சம்மந்தமாக அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் போகிறது, இல்லைனா அதை பின்தொடர்ந்து போகிறது தான் ஒரு கரெக்டான விஷயம். ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னங்கிறத கண்டுபிடிங்க. இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.